பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதனாலே. வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். எலும்புகள் நம்மை எப்படி காப்பாற்றுகின்றன? நம்மை நிமிர்ந்து நிற்கச் செய்யும் அமைப்பு உடலில் என்ன? முதுகுப்புறத்தில் இருந்து விரல் நுனி வரை அனைத்தையும் ஆதரிப்பது எது? அதுதான் நம் எலும்புக்கூடு. அது ஒரு சதை மாமிச உடலுக்கு பொருத்தப்பட்ட இரும்பு கட்டிடம் போன்றது. எலும்புக்கூடு உடலின் ஆதி அமைப்பு. நமது உடலில் சுமார் 206 எலும்புகள் உள்ளன. இவை இணைந்து நமக்கு வடிவம் கொடுக்கின்றன, ஆதரவு தருகின்றன, உள் உறுப்புகளை பாதுகாக்கின்றன, மேலும் சுறுசுறுப்பான இயக்கத்திற்கும் உதவுகின்றன. உதாரணமாக, கபால எலும்பு மூளையை பாதுகாக்கின்றது. முதுகெலும்புகள் நரம்பு கம்பிகளை மூடி காப்பாற்றுகின்றன. எலும்புகள் இயக்கத்தை எப்படி செய்கின்றன? எலும்புகள் தசைகள் மற்றும் ஜாயின்ட்ஸ் மூட்டுக்கள் மூலம் இணைந்து செயல்படுகின்றன. தசைகள் ஒட்டிக்கொண்டு எலும்புகளை இழுத்து நாம் நகர முடிகின்றது. அதன் மூலமே நாம் நடக்க, குதிக்க, உட்காரவும் முடிகின்றது. எலும்புக்குள் இரத்த உற்பத்தி எவ்வாறு நடக்கின்றது? மிகவும் ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் நம் எலும்புக்குள் உள்ள மென்மையான மஜ்ஜை நம் உடலுக்கு தேவையான சிவப்பு இரத்த அணுக்களை உற்பத்தி செய்கின்றது. அதாவது எலும்புகள் வெறும் தடிமனான உள்ள பாகங்கள் மட்டும் அல்ல, இவை உயிர் அணுக்களின் கம்ப்யூட்டர் லேப் போலவே செயல்படுகின்றன. எலும்புகள் உடைந்தால் எப்படி மீண்டும் வளர்கின்றன? ஒரு எலும்பு உடைந்தால் உடல் அதனை தானாகவே பழுது பார்த்து மீண்டும் ஒட்ட வேலை நடக்கின்றது. இது 3 கட்டங்களில் செய்யப்படுகின்றது. இரத்த காயம் ஏற்படுதல். உடைந்த இடத்தில் இரத்தம் சிந்தி கிளாட் உருவாகின்றது. தற்காலிக இழை சாஃப்ட் காலஸ் உருவாகின்றது. இது எலும்புகள் சேரும் இடத்தில் மென்மையான பாலம் போடுகின்றது. மரப்பொருள் போல் வலுவான எலும்பு ஹார்டு காலஸ் அதன் பின்னர் உருவாகின்றது. இது நாளடைவில் வலுப்பெற்று பழைய எலும்பு போல் மாறுகின்றது. அதற்காக சில வாரங்கள் அல்லது மாதங்கள் தேவைப்படுகின்றது. சில நேரங்களில் பிளாஸ்டர் அல்லது முக்கிய சிகிச்சைகள் தேவைப்படுகின்றன. எலும்பு ஆரோக்கியத்திற்கான வழிகள். கால்சியம் நிறைந்த உணவுகள், பால், சீரகம், தட்டைப்பயிறு போன்றவை. வைட்டமின் டி, சூரிய ஒளி மற்றும் மீன் வகைகள். உடற்பயிற்சி, ஓட்டம், நீச்சல், நடைபயணம் போன்றவை. மதுவும் புகையிலையையும் தவிர்த்து எலும்புகளின் கடுமையை பாதுகாப்பது முக்கியம். நிறைவாக, நம் உடலை நிலைத்த நிலையில் வைத்திருக்க நமது எலும்புகள் நிமிர்ந்து நின்று வேலை செய்கின்றன. எலும்புக்கூடு இல்லாத மனிதனை நாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. எலும்புகளை உறுதியுடன் நாம் பாதுகாக்க வேண்டியது உடல் நலத்தின் அடிப்படை அம்சம் ஆகும். நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.